இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா வந்துட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம் த கேசில். இது வந்து எழுதினது பேர் வந்து எட்வின் மோயர். ஓகேவா? த கேசில் அப்படின்னா கோட்டை அப்படின்னு அர்த்தம். கோட்டை. ஓகேவா? இப்போ இந்த பாடத்தில் வந்து நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு கோட்டை. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கோட்டையை வந்து நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ இது விசுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மேலே அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்துலலாம் வந்துட்டு எதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து காவலர்கள் இருந்து அந்த கோட்டையை பாதுகாத்துட்ருக்காங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் தான் வந்து இப்போ அந்த போயம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, நான் படிக்கிறேன் கேளுங்க. All through that summer at ease we lay, and daily from the turret wall we watched the movers in the hay, and the enemy half a mile away, they seemed no threat to us at all. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் த்ரூ த சம்மர் அப்படின்னா என்னென்னா, சம்மர் சீசன்ஸ் இருக்கு இல்லையா, சம்மர் வின்டர் அந்த மாதிரி சீசன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த சம்மர் சீசன், அதாவது இந்த வெயில் காலத்தில் அந்த சம்மர் ஃபுல்லாக அந்த வெயில் காலம் முழுக்க அட் ஈஸ் வி லே. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அட் ஈஸ் அப்படின்னா பி அட் ஈஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ரிலாக்ஸ் பண்ணேன், டென்ஷன் ஆகாத ரிலாக்ஸ் பண்ணேன், எதுனா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க காவல் காக்கிற அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த சம்மர் ஃபுல்லாகவே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே வேர் அட் ஈஸ். வி லேனா கெட்டிங் லேட் அப்படின்னா வந்து படுத்துக்கிறது. ஸோ நாங்கள் வந்து சொகுசாக உட்காந்துருந்தோம், சொகுசாக படுத்திருந்தோம் சம்மர் ஃபுல்லாக, ஏன்னா எங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெய்லி ஃப்ரம் த டர்ரெட் வால், ஒவ்வொரு நாளும் அந்த வால், அந்த சொன்னேன் இல்லையா, அந்த வாலில் அவங்க நின்று பாதுகாக்கிற அந்த வீரர்கள் வந்து ஃப்ரம் த டர்ரெட் வால், அதாவது அந்த இடத்துல இருந்து அவங்க பார்க்குறாங்க. வி வாட்ச்டு, அவங்க பார்க்குறாங்க. த மூவர்ஸ் இன் த ஹே அப்படின்னா வந்துட்டு அந்த புல்லெல்லாம் இருக்குது இல்லையா, மூவர்ஸ் இன் த ஹே அப்படின்னா வந்துட்டு அந்த புல்லெல்லாம் வந்து கட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து அவங்க வந்து அந்த புல்வெளி வரைக்கும் வந்து அவங்க வந்து அவங்களோட வீவிங் ஆங்கிள் இருக்குது, அதை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதுக்கு தான் நம்ம மூவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் த எனிமி ஹாஃப் எ மைல் அவே. ஸோ அவங்க வந்து இங்கேருந்து அவங்க பார்க்கும்போது அந்த புல் தரை வந்து இருக்குது, எனிமீஸ் எங்கே இருக்காங்கன்னா அரை மைல் தூரத்தில் தாண்டி இருக்காங்க. தே சீம்டு நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். அவங்க வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பயத்தையும் கொடுக்கல. எனிமியை பார்த்து எங்களுக்கு பயமே இல்லை, ஏன்னா வந்து எங்களோட கோட்டை பலமானது. அது இனிமேல் தான் வந்து சொல்ல போகிறாரு. கோட்டை வந்து எங்களுக்கு அந்த டவரில் நாங்கள் நிற்கிறோன்னா அந்த கோட்டையை நம்பி நாங்கள் இருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கோம், நாங்கள் சோல்ஜர்ஸ் தான், நாங்கள் வந்து பாதுகாத்துட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த எனிமீஸை பார்த்து பயம் இல்லை, அவங்க அரை மைல் தூரத்தில் தள்ளி இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இது வந்து இந்த வேலையை வந்து ஈஸியாக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த பேராகிராஃப். ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர், with our arms and provender load on load, our towering battlements tire on tire, and friendly allies drawing near on every leafy summer road. For what we thought, நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, had we to fear with our arms, எங்ககிட்ட, அதாவது நாங்கள் ஏன் அவங்கள பார்த்து பயப்படல, நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் ஏன் அவங்கள பார்த்து பயப்படல, நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, எங்ககிட்ட வந்து ஆர்ம்ஸ் இருக்குது. ஆர்ம்ஸ்னால் வந்துட்டு எங்ககிட்ட வந்து வெப்பன்ஸ் இருக்குது. அண்ட் ப்ராவெண்டர், எங்ககிட்ட ஃபுட்டு இருக்குது, எங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, எங்ககிட்ட ஃபுட்டு இருக்குது. அதுவே எவ்வளோ இருக்குது அப்படின்னா லோட் ஆன் லோட், மோர் தென் எனஃப் எங்ககிட்ட இருக்குது, போதுமான அளவை விட மீறி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மன்னன் வந்து இன்னொரு நாட்டு மன்னனை வந்து இந்த மாதிரி கோட்டையில் அவங்க இருக்காங்க, அவங்கள வந்து சிறை பிடிக்கிறாங்க, இல்லை வந்து அந்த சுற்றி வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உள்ளேருந்து வெளியே எதுவும் போகவும் முடியாது, வெளியிலேருந்து எதுவும் உள்ளேயும் போகவும் முடியாது. ஸோ அதுதான் வந்து சிச்சுவேஷன். அப்போ உள்ளேயே அவங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்க, அவங்ககிட்ட தேவையான ஃபுட்டு வேணும்ல, ஒரு காலத்தில் இந்த பஞ்சம் வந்துடும்ல, தேவையான ஃபுட்டெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னா அப்போ வெளியில் தான் விவசாய நிலம்லாம் இருக்கும். அப்போ வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போனால் தான் அந்த நெல் அது எல்லாமே வந்து இருக்கும். அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதுதான் அந்த சோல்ஜர் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட லோட்ஸ் அண்ட் லோட், நிறையா வந்து எங்ககிட்ட வந்துட்டு என்ன இருக்குது, ஃபுட்டு இருக்குது, மோர் தென் எனஃப் வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு எங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியும். அவங்க எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணிட்டு போய் அவங்களே டயர்டாகி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ், இன்னொன்று என்ன சொல்கிறாரு, எங்ககிட்ட ஃபுட்டு இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட கோட்டை வந்து தகர்க்க முடியாத ஒரு கோட்டை,
அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டை. டயர் ஆன் டயர் அப்படின்னா வந்துட்டு ஒரு செவுறு மேலே இன்னொரு செவுறு, ஒரு கல் மேலே இன்னொரு கல் வச்சு ஸ்ட்ராங்காக கட்டப்பட்ட இடம். அண்ட் ஃப்ரெண்ட்லி allies drawing near. எங்களுக்கு பக்கத்து நாட்டு மன்னன் எங்களுடைய நண்பர்கள் வந்து கூப்பிட்டு ஒடியாந்துடும். ஆன் எவ்ரி லீஃபி சம்மர் ரோட். ஸோ அந்த சுற்றியும் தான் இருக்காங்க, எங்களுடைய எதிரி நாட்டு மன்னர்களும் தான் இருக்காங்க. ஸோ எங்களை தோக்கடிக்கிறது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, நாங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கோம், எங்களை அவங்களால தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிச்சுவேஷனை பற்றி சொல்கிறார் செகண்ட் பேராகிராஃப். சரியா? ஸோ தேர்ட் பேராகிராஃப், அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக், ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, நோ மேன் குட் வின். foothold there, no clever trick could take us dead or quick. Only a bird could have got in. எங்களுடைய கதவுகள் வந்து ரொம்ப உறுதியானது, எங்களுடைய சுவர்கள் வந்து ரொம்ப அடர்த்தியானது. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை. இன்னொன்று வந்து எங்களுடைய சுவர்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், வலுவிடும். அண்ட் ஹை, ரொம்ப நீளமானதாகவும் இருக்குது. ஸோ யாருமே வந்து எங்கள் டவரில் வந்து ஏறவே முடியாது, ஒன்று உடைக்க முடியாது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சோ இல்லை ஏதாவது வெப்பன்ஸ் வச்சோ உடைக்க முடியாது, அதில் அவ்வளோ சீக்கிரம் அவங்களால ஏறவும் முடியாது. ஸோ வந்து எங்களுடைய இந்த கோட்டையை பற்றி மட்டும் சொல்கிறாரு அவர். கேட்ஸ் ஸ்ட்ராங், எங்கள் கேட்டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட்டு, அதை உடைக்கவே முடியாது. அந்த கோட்டைக்கும் வந்து உள்ளே போகிறது ஒரு கேட் இருக்கும் இல்லையா, அந்த கேட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செவர்கள் எல்லாம் அடர்த்தியான செவரு, அதையும் உடைக்க முடியாது. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை. இன்னொன்று வந்து நல்லா நீளமான அந்த சுவர்கள் உள்ளது, அது வந்து ரொம்ப வலுவானது. ஸோ அது மேலே ஏறி வர முடியாது. ஸோ நோ மேன் குட் வின் எ ஃபுட் ஹோல்ட் தேர். அதில் ஏறி வந்து ஜெயிக்கணும், அந்த கோட்டையை ஜெயிக்கணும் அப்படின்னாலே இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள், ரொம்ப முடியாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நோ கிளவர் ட்ரிக் குட் டேக் அஸ் டெட். எந்த ஒரு ட்ரிக் பண்ணியும் வந்து அவங்க வந்து எங்களை வந்து சாவடிக்க முடியாது. ஆர் குயிக், சீக்கிரமாகவும் பிடிக்கவும் முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும் யாருக்கு, எதிரிக்கு அப்படின்னு சொல்கிறார். ஒன்லி எ பேர்ட் குட் ஹவ் காட் இன். யார் எங்கள் கோட்டைக்கு எங்களை மீறி உள்ளே வர முடியும் அப்படின்னா பறவைகள் மட்டும்தான் வந்துட்டு போக முடியும், எதிரிகளால் வரவே முடியாது, எங்களை சீக்கிரம் சாவடிக்கவும் முடியாது. ஸோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெயிட்? அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் வி வேர் ட்ரூ. தேர் வாஸ் எ லிட்டில் ப்ரைவேட் கேட், எ லிட்டில் wicket gate, the wizened warder led them through. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருந்தவங்க எப்படி தோக்குறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இந்த போயமே. சரியா? இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த போயம். வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப் பார்த்தோம். அது வந்து அந்த கோட்டையை பற்றியும், அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஏன் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க இல்லையோ, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பற்றியும், அவங்களுக்கு யார் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம பார்க்க போகிறது இவங்க எப்படி வீழ்ந்தாங்க, எப்படி தோத்தாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்க தோக்கக்கூடியதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஹவு டிட் தட் ஹேப்பன்? இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெயிட்? அவங்க வந்து இந்த பெயிட்டுனா வந்து எலி பிடிக்கிறதுக்கு வந்து அந்த பொறி வைப்பாங்கள்ல. ஸோ எதை பொறி வச்சு அவங்க எங்களை பிடிக்க முடியும், எங்களை எப்படி அவங்க வந்து கவுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேப்டன் வாஸ் பிரேவ். எங்களை நடத்தக்கூடிய லீடர் வந்து அவர் ரொம்ப தைரியத்தில் வந்து ரொம்ப உயர்ந்தவர். we were true. நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்தவங்க, நாங்கள் அவங்களுக்கு லாயலாக இருக்கோம் கேப்டனுக்கு. அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து செஞ்சுருவோம். there was a little private gate. அப்படி இருக்கச்ச அப்போ டாட் 3 வைக்கிறார் பாருங்க. இந்த மாதிரிலாம் இருந்தும் நாங்கள் தோத்துடுவோமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ஸ்டாப் பண்ணுறாரு, அப்புறமா கண்டினியூ பண்ணுறாரு. there was a little private gate. அப்போ அந்த கோட்டையில் சைடில் ஒரு சின்ன ஒரு ப்ரைவேட் கேட் இருக்குது. எ லிட்டில் wicked கேட். அது வந்து ஒரு ரொம்ப சின்னதான ஒரு மோசமான ஒரு கதவு. அதனால தான் எங்களுக்கு நாங்கள் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். த வைசண்ட் வார்டர் லெட் தம் த்ரூ. ஒரு வயதான ஒரு மூதாட்டியை நாங்கள் வந்து அங்கே வந்து கேட்டுக்கு ஒரு காவலாளியாக வச்சுருக்கோம், ஒரு வயசான மூதாட்டியை. அந்த ஆள் வந்து எதிரியை உள்ளே விட்டுட்டான். ஸோ அதனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்த பேராகிராஃப்மா. தென் அவர் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன் க்ரூ தின் அண்ட் ட்ரெச்சரஸ் as air. The cause was lost without a groan, the famous citadel overthrown, and all its secret galleries bare. தென் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் மேஸ் ஆஃப் டன்னல்டு ஸ்டோன். வேறு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேஸ்னாலே வந்துட்டு அது பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியா? ஸோ அந்த ஸ்டோனில் இருக்கக்கூடிய அந்த அந்த புரியாத புதிர், அது நடந்த அந்த விஷயம் இன்சிடெண்ட் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கேட்டோ இல்லை வந்து அந்த அவர் சொல்கிறது என்னென்னா, அந்த கேட்டையோ இல்லை அந்த சுவரையோ வந்து அவர் வந்து சொல்லலை. சின்ன அதான் விக்கெட் கேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கேட்டை வந்து விக்கெட் கேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு மோசமான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல சீதோஷணமான இல்லையா என்ன சொல்லுவாங்களே, அது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு டோர், அது வந்து ஒரு மோசமான கதவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த கதவுனால தான் நாங்கள் இதானோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ திரும்ப அதுக்கு தான் வராரு. அவர் அந்த காட்டி கொடுத்த அந்த வயதான அந்த மூதாட்டியை பற்றி வந்து சொல்கிறார். அவர் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன். ஸோ அந்த டனல்டு ஸ்டோனில் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு வரிசையாக வந்து அங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வச்சு தான் கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குழப்பங்கள்ல அந்த ஸ்டோனுக்கு நட்டுவில் அப்படிப்பட்ட அந்த இதில் வந்து மேலே ஏறியும் வர முடியாது, அது உள்ள நுழைஞ்சும் வர முடியாது. இந்த கேட்டால் மாட்டிக்கிட்டாங்க. க்ரூ தின் அண்ட் ட்ரெச்சரஸ் ஆஸ் இயர். ஸோ அப்படிப்பட்ட அந்த செவரே வந்து இப்படி தோற்றதுனால அது ரொம்ப மெல்லீஸாக ஆன மாதிரி போயிடுச்சு. க்ரூ தின் அண்ட் ட்ரெச்சரஸ் எஸ் இயர். ட்ரெச்சரஸ் அப்படின்னா காட்டி கொடுத்தல், அந்த காற்றுலேயே வந்து அந்த காட்டி கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து இருக்கு. த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் எ க்ரோன். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய சண்டை கிடையாது, ஒரு பெரிய ஒரு எபிக் பேட்டில் கிடையாது, ஒரு ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக மோதி நிறைய வீரர்கள் இந்த சைடு இறந்தாங்க அந்த சைடு இறந்தாங்க அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து தோக்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காஸ் அந்த தோல்விக்கான அந்த காரணம் வந்து ஒன்றுமே நடக்காமலே தோத்துட்டோமே அப்படின்றது தான் அவருடைய அந்த ஃபீலிங். த ஃபேமஸ் சிட்டடல் ஓவர் த்ரோன். இப்படிப்பட்ட ஒரு கோட்டை வந்து தூக்கி எறியப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த ஃபேமஸ் சிட்டடல் ஓவர் த்ரோன். இப்படிப்பட்ட ஒரு கோட்டை வந்து ஒரே நாளில் அந்த கேட்டு திறந்ததுனால அந்த ஒரு சில மணி நேரங்களில் வந்து தூக்கி எறியப்பட்டது. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாம் வேஸ்ட் அப்படின்றார். அண்ட் ஆல் இட்ஸ் சீக்ரெட் கேலரிஸ் வேர். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கேலரிஸ், அந்த உயர்வான பொருள்கள் இப்போ எதுவுமே வந்து இல்லை. ஸோ இவங்களே தோத்துட்டாங்க, நாடே தோத்துருச்சு, ஸோ இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகத்தை வந்து சொல்கிறார். ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்ட்? ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்ட். அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்ட் அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கதையை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். நான் சாகிற வரைக்கும் வந்து இதை வந்து என்னால் மறக்க முடியாது, இது யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது, நான் வந்து சீக்ரெட்டாகவே தான் வச்சுக்க முடியும், முயற்சி பண்ணேன். வி குட் டூ நத்திங். எங்களால் எதுவுமே செய்ய முடியல, நாங்கள் விற்கப்பட்டோம் காசுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பீயிங் சோல்டு. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. எங்களுடைய எதிரியே வந்து தங்கம் தான். அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித். நாங்கள் சண்டை போடுறதுக்கு வந்து எங்ககிட்ட எந்த கைகளுமே வந்து இல்லை, எங்ககிட்ட எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து துரோகத்தாலையும் வஞ்சகத்தாலையும் பண ஆசையினாலையும் தோற்கடிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடியுது. சரி, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து இந்த போயம்னுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், இஆர்சி, அப்புறம் பேராகிராஃப் எல்லாமே வந்து கேட்குறாங்க. இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி தான் ஆக்சுவலி இருக்கும். இப்போ அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆல் த்ரூ த சம்மர் அட் ஈஸ் வி லே அண்ட் டெய்லி ஃப்ரம் த டர்ரெட் வால் வி வாட்ச் த மூவர்ஸ் இன் த ஹேல். இது வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஆக்சுவலாக வந்து இது மொதல் 3 லைனு இல்லையா. ஸோ அந்த மொதல் 3 லைனு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து அவங்க வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதில் இருக்கக்கூடிய வி யார், அது வந்து யாரை குறிக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கேள்வி. அந்த வி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து யாருன்னா சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த கேஸில் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ் கார்டிங் த கேஸில். சிம்பிள், ஓகேவா. அடுத்து, ஹவு டிட் த சோல்ஜர்ஸ் ஸ்பெண்ட் த சம்மர் டேஸ். இந்த சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுடைய இந்த சம்மர் டேஸ் வந்து அதாவது இந்த சம்மர் சீசனை வந்து எப்படி வந்து கழிக்கிறாங்க. இந்த சோல்ஜர்ஸ் வேர் அட் ஈஸ் அண்ட் ரிலாக்ஸ்ட். அவங்க வந்துட்டு ரொம்ப பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை, ஜாலியாக ரிலாக்ஸ்டாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த கேஸில் வாஸ் சேஃப், கேஸில் பாதுகாப்பானது, அதனால் ரொம்ப பெரிய எஃபர்ட்ஸ்லாம் போட தெரியல அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக எழுதினால போதும். வாட் குட் தே வாட்ச் ஃப்ரம் த டெரட் வால். அங்கேருந்து அந்த டவர்ஸ்லேருந்து அவங்க வந்து அங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது, மூவர்ஸ் ஒர்க்கிங். அந்த புல்தரையெல்லாம் இருக்குல்ல,
அதில் வந்து அந்த புல்தரையை கட் பண்ணக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களை இங்கேருந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து, our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த how safe was the castle? கேஸில் வந்து அந்த கோட்டை வந்து எந்த அளவுக்கு சேஃபானது அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. அந்த கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், வால்ஸ் வேர் திக், ஸ்மூத் அண்ட் ஹை. அவ்வளோதான், போதும். ஸோ எடுத்துகிட்டு வந்துதான். ஓகேவா? வாட் வாஸ் த firm belief of the soldiers? இவங்களோட நம்பிக்கை, உறுதியாக நம்பிக்கை, the belief that no man could win or conquer the castle. யாருமே இந்த கேஸில் வந்து வீழ்த்தவோ அதை வந்து கைப்பற்றவோ முடியாது அப்படின்றது தான் இதனுடைய பதில். ஓகேவா? அடுத்து, a foothold there, no clever trick could take us dead or quick, only a bird could have caught it. இது வந்து இந்த பின்னாடி வரக்கூடிய பேராகிராஃபில் ஆல்மோஸ்ட் வந்து 3வது பேராகிராஃபில் வந்து வருது. ஓகேவா? இதில் கடினமான ஒன்று என்ன, வாட் வாஸ் சேலஞ்சிங் அப்படின்னு கேட்குறாங்க. கிளைம்பிங் த ஹை வால்ஸ் ஆஃப் த கேசல் வாஸ் சேலஞ்ச். இந்த வால்ஸில் வந்து கையை போட்டோ இல்லை மேலே ஏறுறதோ வந்து ரொம்ப கடினமான வேலை. விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேசல் ஸ்ட்ரென்த் இஸ் கன்வேய்டு பை த அபோவ் லைன்? இந்த கேசலில் வந்து எந்த ஆஸ்பெக்ட், இந்த இந்த கோட்டையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹை அண்ட் திக் வால்ஸ். இந்த கோட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நீளமானது, அது இல்லாமல் வந்துட்டு ரொம்ப அடர்த்தியானது, ஸ்மூத்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Oh, then our maze of tunneled stone grew thin and treacherous as air. The castle was lost without a groan. The famous citadel overthrown. Bring out the contrast in the first 2 lines. அந்த மொதல் 2 லைன் இருக்கு இல்லையா, oh then our maze of tunneled stone grew thin and treacherous as air. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கல்கள் எல்லாமே வந்துட்டு பசில்ஸ் மாதிரி வந்துட்டு குழப்பக்கூடிய ஒரு கல். ஸோ அதுவே வந்து என்னாச்சு, செகண்ட் லைன் ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, க்ரூ தின் அண்ட் ட்ரெச்சரஸ் எஸ் ஏர். அப்படிப்பட்ட கல்லுமே வந்து கரைஞ்சி போயிடுச்சு ஐயா காற்றுல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோனி வால்ஸ் ஆஃப் த கேசல் ஹேவ் பிகம் தின் டியூ டு ட்ரெச்சரி. எதனால் அப்படி ஆச்சு? ட்ரெச்சரி, காட்டி கொடுத்தல், அந்த துரோகத்தினால இப்படிப்பட்ட அந்த பெரிய சோறு வந்து என்னாச்சு, அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. வாட் ஹேப்பன் டு த கேசல்? கேசலுக்கு வந்து என்னாச்சு? எனிமீஸ் கன்கர்ட் ஆர் வாண்ட் த கேசல். எதிரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கேசலை வந்து வீழ்த்திடுறாங்க அப்படின்றது தான். வி குட் டூ நத்திங் பீங் சோல்ட். நாங்களாம் எங்களால் எதுவுமே செய்ய முடியல, ஏன்னா நாங்கள் விற்கப்பட்டோம். வை குடன் தே டூ எனிதிங்? அவங்களால என்ன செய்ய முடியல. தே வேர் சோல்டு பை த ஓல்டு காட். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து விற்றுருக்காங்க. யார் விற்றுருக்கா? அந்த பழைய அந்த வயசான அந்த காடு வந்து அவங்க வந்து விற்றுருக்காங்க. சரியா? ஸோ தே குட் நாட் டூ எனிதிங். அதனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. வை டிட் தே ஃபீல் ஹெல்ப்லெஸ்? ஏன் அவங்க வந்து உதவியற்றவர்களாக நின்னாங்க? தே ஃபெல்ட் ஹெல்ப்லெஸ் அஸ் தே வேர் பிட்ரேட் பை த வேர்ல்டு காட். அந்த வேர்ல்டு கார்டு வந்து காட்டி கொடுத்துட்டான். அதனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அடுத்து இஆர்சி. இஆர்சினா வந்து இதில் 2 விஷயம் இருக்குது, கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன்னு. இந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த போயம் பேர் ஸ்பெல்லிங்கு, அந்த கேபிட்டல் லெட்டர்லாம் கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி ஆத்தர் பேர் 2 பேர் வரும் எப்பயுமே. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வரும். ஃபஸ்ட் நேம் எட்வின், லாஸ்ட் நேம் முயர் வரும். அது கரெக்டாக நீங்கள் வந்து போகணும். இந்த இது அப்படியே எழுதினீங்கனாலே போதும். எல்லா இஆர்சிக்கும் இதுதான் வந்து எக்ஸாம்பிள். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம். என்ன போயம்னு எழுதிரு, டபுள் கோட்டில் வச்சிரு, அப்புறம் ரிட்டன் பை அப்படின்னு ஆத்தர் பேர் வந்து போட்டுரு. ஸோ இதுக்கு வந்து உனக்கு 1 மார்க் வரும் கண்டிப்பாக. சரியா? எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 2 மார்க் வரும். அடுத்து இந்த கேசில், இந்த லைனுடைய மீனிங் என்ன, அதுதான் நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற. தே சீம்டு நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். அந்த ஒரு லைனில் என்ன சொல்லணும்னா, அந்த எதிரிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பயமாகவே இல்லை அவங்கள பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? த கேசல் வாஸ் வெரி ஸ்ட்ராங் வித் ஹை வால்ஸ். எங்களுடைய அந்த கோட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டை. அதில் வந்து மதில் சோறு வந்து பெருசாக இருக்குது. தே ஹேட் இனஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் அண்ட் வெப்பன்ஸ். போதுமான அளவுக்கு சாப்பாடும் ஆயுதங்களும் இருக்குது. தே ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்லி அலைஸ் டு சப்போர்ட் தம். பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் அவங்க உதவி செய்ய தயாராக இருக்காங்க. ஸோ த சோல்ஜர்ஸ் வேர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ்ட். அதனால சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்ட்? இப்படிப்பட்ட கதையை எப்படி சொல்கிறது? அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் போயிடுவோம். த கேசல் ஃபெல் இன்டு எனிமீஸ் ஹேண்ட். எதிரிங்க பிடிச்சிட்டாங்க, அவங்க கைக்கு போயிடுச்சு. த சோல்ஜர்ஸ் வேர் வெரி சேட் as they were sold for gold. சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க, ஏன்னா வந்து காசுக்காக விற்கப்பட்டாங்க. the soldiers felt shameful to tell the truth. அதை பற்றி அந்த கேவலமான விஷயத்தை பேசவே அவங்களுக்கு வந்து அவமானமாக இருக்குது. சரி,
அடுத்து ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். இதை வந்து இந்த ரகசியத்தை என்னோட உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து த கேசில் ஃபெல் இன்டு எனிமீஸ் ஹேண்ட்ஸ். எதிரினுடைய கையில் போய் விழுந்துருச்சு. சோல்ஜர் வாஸ் வெரி சேட் அஸ் வேர் சோல்டு ஃபார் கோல்டு. The soldiers felt shameful to tell the truth, so he would maintain the secret till the death. அதே தான் இன்னும் இருந்த அதே இதுதான் எழுதிட்டு கடைசியாக இந்த ஒரு லைன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்து இந்த எல்லா இஆர்சிக்குமே நீ வந்து இந்த கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக எழுதியாகும். அதுக்கு ஒரு மார்க். அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மாறும். சரியா? நான் வச்சுக்கோ. த கேசல் ஃபெல் இன்டு எனிமீஸ் ஹேண்ட்ஸ். எதிரினுடைய கைக்கு போயிடுச்சு. த சோல்ஜர் வாஸ், இந்த ஆத்தர் தான் சொல்கிறாங்க, சோல்ஜர்ஸ் இல்லை, இந்த ஆத்தர் தான் சொல்கிறாங்க. த சோல்ஜர் வாஸ் வெரி சேட் அஸ் தே வேர் சோல்ட் ஃபார் கோல்டு. பணத்துக்காக விற்கப்பட்டது வந்து நினைக்கும் போது இந்த சோல்ஜர் வந்து ரொம்ப வேதனைப்படுறான். த சோல்ஜர் ஃபெல்ட் ஷேம்ஃபுல் டு டெல் த ட்ரூத். இந்த உண்மையை சொல்கிறதுக்கே இவனுக்கு என்ன இருக்குது, அவமானமாக இருக்குது. சரி, இதனுடைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருவோம். எ லிட்டில், அந்த விக்கெட் இருக்கு இல்லையா, அந்த டபிள்யூ கான்சனன்ட் சவுண்ட் 2 வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் அந்த அலிட்ரேஷன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அலிட்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேருமே வந்து பர்சானிஃபிகேஷன். இதனுடைய அந்த இதுக்கு பேர் வந்து பர்சானிஃபிகேஷன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது பேர் வந்து என்ன, பர்சானிஃபிகேஷன். ஓகேவா? பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா வந்து என்னென்னா, ஒரு உயிரற்ற ஒரு பொருளை எடுத்துகிட்டு அதை வந்து மனிதனாக ட்ரீட் பண்ணுறது, அதுக்கு மனிதனுடைய குணங்களை வந்து சேர்த்துறது, அதுதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட் அப்படின்றது வந்து அந்த கதவை தான் வந்து விக்கெட் கேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சின்ன கதவை வந்து விக்கெட் கேட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து விக்கெட் கேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, விக்கெடு அப்படின்னா வந்து ஒரு மோசமான ஒரு குணம், காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குணம், துரோகம் செய்யக்கூடிய ஒரு குணம், ட்ரெச்சரி. ஓகேவா? ஸோ விக்கெட் கேட்டுனா கேட்டை காட்டி கொடுத்துச்சு இல்லை, அவர் வந்து அந்த காடை தான் சொல்கிறார். அந்த கேட்டை அவர் சொல்லும்போது விக்கெட் ஒரு மோசமான ஒரு கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார், துரோகம் நிறைந்த ஒரு கேட் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு உயிரற்ற ஒரு இதுக்கு அது உயிர் கொடுத்து அவர் வந்து அதை மனிதனாக பாவிச்சு அது வந்து ஒரு மோசமான ஒரு கேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அது பர்சானிஃபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் விக்கெட் கேட். ஓகேவா? க்ரூ தின் அண்ட் ட்ரெச்சரஸ் அஸ் ஏர். இது வந்து ரெண்டுமே வந்து சொல்லலாம். உனக்கு பர்சானிஃபிகேஷனுமே வந்து சொல்லலாம், அது வந்து சிமிலி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹி ஸ்டுட் லைக் ஏ ராக் அப்படின்றது வந்து சிமிலி. ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோடு வந்து கம்பேர் பண்ணுறது, அதுதான் வந்து சிமிலி. ஓகேவா? ஆனால் அது மிகப்பெரிய விஷயமா இருக்கணும். அவன் வந்து ஒரு போர் வீரன் வந்து ஒரு பெரிய மலை போல் நின்றான், அவனை வந்து தாண்டி போகவே இல்லை, ஸ்ட்ராங் வாலாக நிற்கிறான், ஸ்ட்ராங் ராக்காக நிற்கிறான். அப்படின்றப்ப அவனை நகட்டவும் இல்லை, அவனை எதுவுமே அவனால் பண்ண முடியல. அப்படின்றது தான் வந்து ஸ்டுட் லைக் ஏ ராக் அப்படின்றது சிமிலி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அந்த காற்று வந்து என்ன, அந்த சுவர் வந்து என்னன்னா க்ரூ தின் அண்ட் ட்ரெச்சரஸ் அஸ் ஏர். ஓகேவா? ஆஸ் ஏர் அப்படின்னு அந்த இது வந்துருக்கு இல்லையா, அதனால் இது வந்து சிமிலி. அந்த கம்பேரிசன் வந்து காற்றை போல் அந்த மாதிரி துரோகம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இன்னொன்று வந்து காற்றுக்கு வந்து இவங்க வந்து ட்ரெச்சரஸ் அந்த குணம், காற்று வந்து இந்த மாதிரி மாசு ஆயிடுச்சு அப்படின்றது வந்து ஓகே, கரை படிஞ்சிருச்சு இல்லை வந்துட்டு அதை வந்து இன்ஹேல் பண்ண முடியல, மோசமாகிடுச்சு சூழ்நிலை அப்படின்றது வந்து ஓகே. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து அது காற்று மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து அந்த குணத்தை வந்து சேர்த்துறதுனால பர்சானிஃபிகேஷன். ஓகே. அடுத்து மெட்டஃபர். ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டன்னல்டு ஸ்டோன் அப்படின்றது வந்து மெட்டஃபர். இந்த இடத்துல டன்னல்டு ஸ்டோன் அப்படின்னா, டன்னல் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜு பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து டன்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படி ஸ்டோன் வந்து ஒரு டன்னல்டு ஸ்டோனாக இருக்க முடியும்? இப்போ மெட்டஃபர் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த கடிகாரத்தில் வந்துட்டு அந்த 2 முள் இருக்குது, அதுக்கு வந்து கை இருக்கிறதா வந்து இவங்க வந்து அதை வந்து கையாக வந்து இவங்க வந்து அதை பாவிக்கிறது, இது உருவகிக்கிறது, அதுதான் வந்து மெட்டஃபர். இந்த இடத்துல இந்த ஸ்டோன் இருக்குது, அது வந்து ஒரு அந்த அந்த என்ன சொல்ல, அந்த ரோட்டில் வந்து உள்ளே வந்து அந்த ஸ்டோனுக்குள்ளே வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து உருவகிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல மெட்டஃபோர். சரியா? அடுத்து ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டு. அந்த கொஸ்டின் வந்திருக்கு, அதனால் நீங்கள் ரெட்டரி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கிறது சொல்கிறேன். அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. எங்களுடைய ஒரே எதிரி வந்து கோல்டு. கோல்டு எப்படி எனிமையாக இருக்க முடியும்? அதே உயிரற்ற பொருள் இருக்கு இல்லையா,
இனிமி எதிரி அப்படின்னு சொல்கிறாருல, அதனால வந்து இது பர்சானிஃபிகேஷன். சரி, அடுத்து இந்த பேராகிராஃபை நம்ம பார்ப்போம். ஹவு சேஃப் வாஸ் த கேசல், ஹவ் வாஸ் இட் கன்ஃபியூர். நானே வந்து கொடுத்தது சரியா. ஸோ சிம்பிளான லைன்ஸாக வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த கேசல் வாஸ் வெரி ஸ்ட்ராங் வித் ஹை வால்ஸ். கேசல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த கோட்டை, அதில் வந்து பெரிய பெரிய சுவர்களாக இருக்குது. தே ஹேட் இனஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் அண்ட் வெப்பன்ஸ். போதுமான அளவுக்கு உணவு ஆயுதங்கள்லாம் இருக்குது. தே ஆல்சோ ஹேட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் டு சப்போர்ட் தம். அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நெருங்கிய நண்பர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களாக நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த இது எப்படி தோத்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ த சோல்ஜர்ஸ் வாஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ்ட். அதனால் அவங்க சோல்ஜர்ஸ்லாம் வந்து எந்த டென்ஷனுமே இல்லாமல் வந்து ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்காங்க. அந்த கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் த சோல்ஜர்ஸ் வேர் லாயல். கேப்டன் அந்த லீடர் வந்து தைரியமானவர், அந்த ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு தங்கமானவங்க, லாயலானவங்க, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்க. அந்த ஓல்டு காட் ஓப்பன் த கேட் டு எனிமீஸ் ஃபார் கோல்டு. ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஒரு பழைய ஓல்டு மேன், ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து கேட்டை திறந்துட்டு காட்டி கொடுத்துட்டாப்புல. எதுக்காக? கோல்டுக்காக, பணத்துக்காக. த ஸ்ட்ராங் கேசில் பிகேம் வீக் அண்ட் தின் பிகாஸ் ஆஃப் ட்ரெச்சரி. அந்த மாதிரி ஒரு பலத்த கோட்டை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு வீக்காக மாறிடுச்சு. அதில் எதுவுமே பவர்லாம் போயிடுச்சு. அண்ட் தின், ரொம்ப ஒல்லியானதாக போயிடுச்சு. எதனால? பிகாஸ் ஆஃப் ட்ரெச்சரி, துரோகத்தினால. த எனிமீஸ் வாக்டு இன் டு த கேசில். எதிரிங்க வந்து என்ன பண்ணுறாங்க? கேசலுக்குள்ளே வந்துடுறாங்க. த கேசில் ஃபெல் இன் டு தேர் ஹேண்ட்ஸ். அந்த விக்கெட் கேட் வழியாக உள்ளே வந்துடுறாங்க. அந்த கோட்டை வந்து அவங்க கைக்கு போயிடுச்சு. த சோல்ஜர்ஸ் வேர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இந்த ஆத்தரை வச்சு சொல்லலாம். த சோல்ஜர் வாஸ் வெரி சேட் அஸ் வேர் சோல்டு ஃபார் கோல்டு. இந்த நரேட்டர் இருக்காங்களா, இந்த ஆத்தர் இருக்காங்களா, அதனால் அவங்க வந்து ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறாங்க. த சோல்ஜர் ஃபெல்ட் ஷேம்ஃபுல் டு டெல் த ட்ரூத். இந்த சோல்ஜர் வந்து இதை கேட்கும்போது ரொம்ப அவமானமாக நினைக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த ஃபஸ்ட் யூனிட்டினுடைய போயம் வந்து முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த போயம் வந்து 2 தடவை 3 தடவை வாசித்து முதல்ல இந்த லைன்ஸ் எல்லாமே இஆர்சியில் கேட்டால் இந்த லைன்ஸ் எல்லாமே இந்த கேசில் அப்படின்ற போயம் தான், ஆத்தர் வந்து எட்வின் முயர் தான் அப்படின்றது கண்டுபிடிச்சோம். அப்புறம் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்செல்லாம் வந்து பார்த்துக்கணும். சரியா? பர்சானிஃபிகேஷனா என்ன, மெட்டாஃபர்னா என்ன, சிம்பிளினா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏற்கனவே 9th 10th வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் வந்து இந்த இடத்துலையும் வருது. ஸோ அது தெரியல அப்படின்னா கேளுங்க, நம்ம இன்னொரு வீடியோ வந்து அதுக்கு தனியாக போடுவோம். அப்புறம் இந்த பேராகிராஃப் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 லைன் எழுதி எடுக்கலாம், இல்லை 2 லைன் எழுதிக்கலாம், 3 லைன் எழுதி எடுக்கலாம். அதே மாதிரி இஆர்சி கொஸ்டின், அதே மாதிரி அப்ரிஷியேஷன் கொஸ்டின், இது எல்லாமே வந்து நீங்கள் செஞ்சுருக்கோம். எப்பயுமே எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட் 3 யூனிட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த லெசன் அதுக்கு வந்து அனுப்பிட்டேன். அடுத்து வந்து இது போயம் வந்து அனுப்பியிருக்கேன். இதை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எழுதி காமிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அவ்வளோதான்.